வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கயத்தாறு அந்த பகுதியில் தெற்கு மயிலோடை அப்படின்ற வில்லேஜில் ஒரு ஹானர் கில்லிங் நடந்திருக்கு. ம். சம்திங் டிஃப்ரெண்ட் இது மற்ற ஹானர் கில்லிங்கோட. ஆனா அது ஹானர் கில்லிங் மாதிரி இல்லையே சார். இல்லை, அது ஹானர் கில்லிங் தான். கிட்டத்தட்ட சொல்கிறேன், 2 விளக்கமாக சொல்லிடுறேன். ஹானர் கில்லிங்னு எல்லாம் நியூஸ் போடுறாங்க. ஓகே. பட் அது ஹானர் கில்லிங் மாதிரியும் தெரியல, வேற மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எஸ்தர் பாலின் அவங்க வந்து செல்வம், அவங்க கணவன் 5 ஆண்டுக்கு முன்னாடி பிரித்து இறந்துடுறாரு அவர். ஓகே. இவங்க ஒண்டியமாக பக்கத்தில் இருக்க பிஸ்கட் தயாரிப்பாங்க கம்பெனி. அதில் பிஸ்கட்னா நீங்கள் பெரிய லெவலில் பிரிட்டானியா லெவலில் வச்சுட்டு போறீங்க. ஓகே. சும்மா அந்த கிராமத்தில் செய்வாங்க. அந்த இதில் போயிட்டு வேலை செஞ்சு இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காரு. இது அபிசெல்வி ஒரு மகளும் சிவஞானம் ஒரு மகனும். சிவஞானம் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஒரு மில்ல வேலை பார்க்குறாரு. இந்த எஸ்ஆர் பாலின்னு அந்த குழந்தை, இந்த அபிசெல்வி 2 வீட்டில் இருந்திருக்காங்க. அபிசெல்வி கடந்த 3 வருஷமா படிப்பை நிறுத்திட்டு இருக்காங்க. 12வது, நான் பேசுறதை பேசிடுறேன், நியாயம் உங்க புறமே வச்சிருவோம். 12வது படிக்கக்குள்ளே இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அடிமையாகி, இந்த கேஜெட் என்னென்ன வேலை பார்க்குது பார்த்தீங்களா, அடிமையாகி அவங்க ஸ்கூலிங் லைஃப் கட் ஆகிடுது. ஆனால் இவங்க ஒரு 3 வருஷமா சேலத்தை சேர்ந்த ஹரிபிரசாத் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணியிருக்காரு. படிப்பே வரல. 15-17 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹரிபிரசாத்துக்கு லவ் ஓடிட்டு இருந்திருக்கு. சமீப காலமாக வீடியோ காலில் பயங்கரமாக பேசுறது, விடிய சேட்டிங் பண்ணுறது. அப்படி இருக்குள்ள எப்படி இருக்கும்? பகல் பூரா வேலைக்கு போயிட்டு வர அம்மாவுக்கு நைட்டு வந்தால் நீ வேலைக்கும் போக மாட்டேன், படிக்கவும் மாட்டேன், விடிய சேட்டிங் பண்ணுவோன்னா ஒரு கோவம் வரும் தானே? கண்டிப்பாக வரும் சார். பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க, சத்தம் போட்டிருக்காங்க. அது அந்த பெண்ணு காதலே வாங்கலை. இந்த நிலையில் என்ன செய்கிறாங்க, பிள்ளைக்கு அடிச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப வீடியோ கால்னால் இறந்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஆபாசமான வீடியோ கால்லாம் இருந்திருக்கு, பண்ணியிருக்காங்க. அதுதான் தாய் கண்டிச்சிருக்காங்க. அது முதல்ல வந்து செய்தி சேனலில் வந்துச்சு. அப்புறம் அதை ட்ரிம் பண்ணி எடுத்துட்டாங்க. அதை நான் வந்ததே சொல்கிறேன். அவங்க அந்த பையனோட, அந்த ஹரிபிரசாத்தோட ஆபாசமாக கொஞ்சம் வீடியோ கால் பண்ணிடுறது. அதெல்லாம் சொல்லணுமான்னு உங்களுக்கு புரியும் தானே? அதெல்லாம் கண்டிப்பாக புரியும். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பையனை ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சிவஞானந்த் வீட்டுக்கு வர்றாரு. நான் அதை இந்த மர்டர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல, அதையும் சொல்லிடுறேன். நான் சரின்னு நியாயப்படுத்தலை, பட் நடந்த ஃபேக்ட் அப்படியே சொல்கிறேன். ஃபேக்ட் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஓன் டிசைடிங். வந்திருக்காரு, வந்து தங்கச்சி வந்து கண்டிச்சிருக்காரு. எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலை? அப்பா இறந்துட்டாரு, அம்மா இந்த பிஸ்கட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, அண்ணன் கோயம்புத்தூர் வேலை பார்க்குறான். நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. வந்தோடனே இல்லை அந்த பையன் செட் ஆகாது நமக்கு, யார் அவன் என்ன எதுன்னு இது வந்து ஆணவ கொலைன்ட்டாங்க. ஆனால் அந்த ட்ரிகருக்கே போலது. இன்ஸ்டாகிராமில் ஏன் நீ பேசுகிற அப்படின்ற நிலையில் வச்சு அந்த பொண்ணை பேசக்குள்ள, அந்த பொண்ணு பதிலுக்கு பதில் பயங்கரமாக பேசக்குள்ள ட்ரிகர் ஆகி பக்கத்தில் கிடந்த கட்டை எடுத்து சிவஞானம் தங்கை அபிசெல்வி அடிக்கிறார். மண்டையில் ஒரு அடி, கழுத்து பகுதியில் ஒரு காயம் இருந்திருக்கு. சம்பவ இடத்துல அது இறந்து போகுது. பெரிய குடும்பம் தான், வேதனை தான். இப்போ தாய் என்ன செய்ய முடியும்? இங்கிட்டு பையன், அங்கிட்டு பொண்ணு, நம்மளே கூப்பிட்டு அவனை வரவழைச்சி பிள்ளைய கொண்டாச்சு, பிள்ளையும் குலகாரனாக்கி ஆச்சுன்னொன்னே இங்கே என்ன செய்கிறாங்க? அதுக்கு பிறகு தான் பயங்கரமான ட்ராமாட்டிக். அந்த பொண்ணு வாயில் வெள்ளத்தை ஊற்றி ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம் டீசெண்டாக. சார் வந்து கண்டித்தேன், அடித்தேன், இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால ஜென்யூனாக போயிருந்தது கேஸ். இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிருக்காது, ஊடக வெளிச்சத்துக்கு வந்திருக்காது. கண்டிச்சா அடித்தேன், செத்து போச்சு, அவ்வளோதான். வேற என்ன, ஒன்றுமே வேற நடக்கலை. இல்லை சரின்ட்டு இவங்க வாயில் விஷத்தை ஊற்றி, இந்த வயலுக்கு அடி பூச்சிக்கொல்லி மருந்து அதை ஊற்றிட்டு தூக்க மாட்டி தொங்க விட்டுட்டு கயத்தார் போலீஸுக்கு 10ஆம் தேதி காலையில் போய் தகவல் சொல்கிறாங்க. இவங்களே தொங்க விட்டுட்டு இது வந்து எங்கள் மகள் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ சேட் பண்ணிட்டு இருந்தது, அதை கண்டிச்சதில் மன உளைச்சலில் தொங்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. பாடி வந்து திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு போயிடுது, அட்டாப்சிக்கு போகுது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு. இந்த கேப்பில் ஊருக்குள்ளே உள்ளவங்க எப்படி கிராமத்தில், சார் அவங்க ஏற்கனவே பல நாள் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டில், இன்ஸ்டாகிராம் பார்க்குறான்னு சொல்லி இந்த பையதான் வந்து சார் அடிச்சு கொண்டிருக்கான் அப்படின்னு கிளப்பிட்டாங்க. அப்புறம் தம்பி அண்ணன் சிவஞானத்தை கொண்டு போய் போலீஸ் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, தெரியும் தானே, காதை திருவுறது, அதை திருவிக்கிட்டு இருந்திருக்காங்க. திருவிட்டுக்குள்ளே இவர் ஒப்புதல் வாக்குமூலம் அடிக்கிறதுக்குள்ளேயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கிளம்பி வந்துட்டு என்னென்னு பார்த்தா பின்மண்டையில் அடிக்கை காயம் இருக்குது, அதனால தான் காஸ் ஆஃப் டெத்துன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு. ஹேங்க்குன்னா இந்த சங்கு உடையணும் தம்பி, இந்த சங்கு இருக்குல்ல, இது உடையணும். நீங்கள் தூக்கி தொங்க விடுறது எப்படி தொங்க விட்டாலும் உடையாது, ஃபுல் லோடு இதில் உட்காந்து இழுக்கணும், அப்போ தான் அது உடையும். அதெல்லாம் பல விஷயம் இருக்குது, சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அதை வேண்டாம். அடுத்து பாய்சனில் நிறைய விஷயம் இருக்குது. அந்த பாய்சன் வந்து போட்டுறாங்கல்ல வச்சு, அது அந்த ஈரலாம் அந்த டப்பா அடிபட்டுரும். அது அட்டாப்சியில் க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், நீ தப்பிக்க முடியாதுங்கிறது தான் இந்த கருத்தை சொல்கிறேன். ஈரெல்லாம் கிழிஞ்சிருக்கும், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, யாரோ போட்டிருக்காங்க வச்சுன்னு.
அது நிறைய விஷயம் இருக்குது. அது எப்படி போட்டாலும் மாட்டிப்போம். உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே போலீஸார் லைட்டாக இன்னொரு மிரிச்சா போகுது. வண்டியை சொல்லலை, ஆளை சொன்னேன். மிரிச்சோன்னே சொல்லிட்டாரு, நான் தான் சார் வந்து அடித்தேன், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருக்குது. நானும் வந்து எவ்வளோ வந்து சொல்லி பார்த்தேன், என்னால் நல்ல மாதிரியே சொல்லி பார்த்தேன். உனக்கு படிப்பும் இல்லை, கல்யாணம் இப்போ இந்த வயசில் என்ன நீ உனக்கு இன்னும் செட்டில் ஆகலை, ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல காசு கிடையாது, இந்த நிலையில் நீ வந்து பண்ணிகிட்டு இருக்கலாமா, அம்மா வேலைக்கு போகுது நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். எவ்வளோ அன்பாவெல்லாம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. எனக்கு கோவம் வந்துட்டு பக்கத்தில் இருந்த கட்டை எடுத்து அடித்தேன் சார். சடன் ப்ரொவிஷன் தான், உடனடியாக செஞ்சது தான், ஒன்றும் திட்டமிட்டலாம் நான் செய்யலை அப்படின்றாரு. அவங்க அம்மாவும் இந்த பிரேதத்தை மறைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க அம்மா எது கோக்காமல் இருந்திருக்கலாம். நான் ஒரு ஆள் தான் தூக்கி தொங்க விட்டுனா ஒத்துட்டு போயிருக்கலாம். அவங்க அம்மா மேலேயும் இப்போ கொலை வழக்கு போட்டாங்க. 2 பேர் மேலேயும் கொலை வழக்கு ஆகிட்டு. தெரியாதுல்ல, எல்லாருமே கிரிமினல்ஸாக யோசிக்க முடியும், கிரிமினல்ஸாக யோசிப்பாங்க. ஆனால் சட்டப்படி தப்பிக்கிறதுக்கான வழிகள் அவங்களுக்கு தெரியாது. இல்லை அம்மாவெல்லாம் காரணம் இல்லை சார், நான் தான் முடிச்சுக்கலாம். அதை நீங்கள் காலையிலே போயிருந்துக்கலாம் ஸ்டேஷனுக்கு. அந்த இந்த மாதிரி இன்சா பார்த்துக்கிட்டு தான் அடித்தேன் சார், திட்டுனா அம்மாவது வயசான காலத்தில் வெளில இருந்திருப்பாங்கல்ல. அவங்களோட ரோலையும் எடுத்துட்டீங்கல்ல, புள்ள எடுத்துட்டீங்க. நம்ம செய்கிற தவறு நம்ம எல்லாரையும் பாதிக்கும். நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், கோபப்படாதீர்கள், கோபம் அனைத்தையும் இழக்க வைத்து விடும். இது தத்தரையா போதா போயிட்டே இரு, கிளம்பு, இங்கே இருக்காது, என் கண்ணு மூடி இருக்காது, போயிடு, போய் எங்கேயே போயிடு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. நீ இதை பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன், ஆணவ கொலை பண்ணுறேன், இல்லை இந்த அழிச்சாட்டியை கொலை பண்ணுறேன்னு எப்படி பண்ணாலும் கொலை தான். அதை நியாயப்படுத்தவே முடியாது. என் பொண்ணு மனசை கலைக்கிறான் ஒருத்தன், வீடியோ கால் பண்ணுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கூட நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அப்பயும் மேஜரும்பாங்க, பொண்ணு மேஜரு, நான் என்ன பண்ணுறதும்பாங்க. இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கை எடுங்க. நீ கொலைகேஸ் வாங்கிட்டியா, உங்கள் அம்மாவும் கொலைகேஸ் ஆகிட்டா, உங்கள் அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தாங்கவே முடியாது. அந்த வயசுக்கெல்லாம் உடம்பு தாங்கணும்ல. எல்லார் வாழ்க்கையும் நிம்மதியாக போயிட்டா, பெண்களையும் சொல்கிறேன், நீ கவனமாயிருங்க. எவ்வளோ நாளைக்கு தான் உங்களுக்கே முட்டை மரம் தூக்குறது. சுதந்திரம் இருக்கலாம், எல்லாம் சரிதான். ₹1 சம்பாரிச்சு பாருங்கள், வெளியே போய் 4 நாள் சம்பாரிச்சு பாருங்கள், தெரியும் வலி என்னன்னு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா செத்துட்டாரு, உங்கள் அம்மா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிருந்தா நிலைமை என்ன? சும்மா சொல்லுங்க, ஒரு ட்ரையல். நினச்சி பார்க்க கூட முடியாது. எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு நீ இப்படி ஒரு வேலையை பண்ணலாமா? அம்மாவோட சேர்ந்து நீ வேலைக்கு போய் குடும்ப பாரத்தை சுமக்கணுமா? அதுதான்மா புள்ள. வீட்டில் உட்காந்து இன்சா பார்க்குற பிள்ளையெல்லாம் புள்ளையே கிடையாது, அதெல்லாம் வந்து குட்டிச்சாத்தான். அதனால இப்போ எல்லார் வாழ்க்கையும் போயிட்டு நிம்மதி போயிட்டு. அந்த ஹரிபிரசாத் தான் அவன் அங்கேயே போய் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்க போகிறான். இழப்பு ஃபுல்லாக உங்கள் வீட்டுக்கு தான். அதனால் அந்த இழப்பை சந்திக்காதீங்க. பிரச்சனை எதுக்குறது முக்கியம் இல்லை, பிரச்சனையை கடக்க பாருங்கள், பிரச்சனையை நாசுக்காக கையாளுங்க, முடிந்தவரை அகிம்சையிலே கையாளுங்க. நன்றி. உடம்பு தாங்கணும்ல, எல்லார் வாழ்க்கையும் நிம்மதியாக போயிட்டா, பெண்களையும் சொல்கிறேன், நீ கவனமாயிருங்க. எவ்வளோ நாளைக்கு தான் உங்களுக்கே முட்டை மரம் தூக்குறது. சுதந்திரம் இருக்கலாம், எல்லாம் சரிதான். ₹1 சம்பாரிச்சு பாருங்கள், வெளியே போய் 4 நாள் சம்பாரிச்சு பாருங்கள், தெரியும் வலி என்னன்னு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா செத்துட்டாரு, உங்கள் அம்மா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிருந்தா நிலைமை என்ன? சும்மா சொல்லுங்க, ஒரு ட்ரையல். நினச்சி பார்க்க கூட முடியாது. எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு நீ இப்படி ஒரு வேலையை பண்ணலாமா? அம்மாவோட சேர்ந்து நீ வேலைக்கு போய் குடும்ப பாரத்தை சுமக்கணுமா? அதுதான்மா புள்ள. வீட்டில் உட்காந்து இன்சா பார்க்குற பிள்ளையெல்லாம் புள்ளையே கிடையாது, அதெல்லாம் வந்து குட்டிச்சாத்தான். அதனால இப்போ எல்லார் வாழ்க்கையும் போயிட்டு நிம்மதி போயிட்டு. அந்த ஹரிபிரசாத் தான் அவன் அங்கேயே போய் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்க போகிறான். இழப்பு ஃபுல்லாக உங்கள் வீட்டுக்கு தான். அதனால் அந்த இழப்பை சந்திக்காதீங்க. பிரச்சனை எதுக்குறது முக்கியம் இல்லை, பிரச்சனையை கடக்க பாருங்கள், பிரச்சனையை நாசுக்காக கையாளுங்க, முடிந்தவரை அகிம்சையிலே கையாளுங்க. நன்றி.